السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحابه الماجدين أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: النائحة إذا لم تتب قبل موتها تقام يوم القيامة وعليها سربال من قطران ودرع من جرب. صدق رسول النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அளித்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்குள்ளும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் உண்டாகுமா. கணிதற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே சோழர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே சோழர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்ற பெயரில் பல்வேறு கொள்கைகளை, பல்வேறு புதிய விஷயங்களை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஏனென்றால் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் அதை முழுமையாக பின்பற்ற வேண்டும். எது ஆதாரபூர்வமான செய்திகளாக இருக்கின்றனவோ அவற்றை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அது அல்லாத மற்ற விஷயங்களை அல்லது புதிய புதிய விஷயங்களை பின்பற்றுவதன் மூலம் நாம் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வெளியில இருப்பதாக கருதப்படுகின்றோம். எனவே கணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் இன்று முஹர்ரம் 10வது நாள், ஆஷூரா நாள் என்று சொல்கிறோம். இந்த நாளில் நாம் சில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள், அதாவது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரர் அலி ரலியல்லாஹு அவங்களுடைய மகனார் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலா களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற வரலாறு நமக்கு தெரியும். அந்த நிகழ்வு முடிந்து விட்டது. ஆனால் அதை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து அதற்காக தம்மை சிரமப்படுத்திக் கொள்வது, தன்னை அடித்துக் கொள்வது, ஒப்பாரி வைத்து அழுவது, இது போன்ற நடைமுறைகள் எல்லாம் இன்றைய ஷியாக்கள் பின்பற்றி வருகின்றார்கள். சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் யாரும் அவ்வாறு பின்பற்றுவது கிடையாது. ஒப்பாரி வைப்பதோ அல்லது தீ மிதிப்பதோ இது போன்ற செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். மாறாக இந்த ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் அந்த கொள்கையை உடையவர்கள். அவர்கள் தான் இது போன்று இந்த மாதம் முழுக்க அல்லது இந்த 10 நாள், இந்த முஹர்ரம் 1லிருந்து 10 நாள் வரை அவர்களுக்கு துக்க நாளாக அவர்கள் கருதி வருகின்றார்கள். எனவே இந்த துக்க நாளாக அவர்கள் இந்த நாட்களை அவர்கள் அனுஷ்டிக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்துல 3 நாட்களுக்கு மேல் ஒரு மரணத்திற்கு துக்க நாள் என்பது கிடையாது. நம்முடைய உறவினர் யாராவது இறந்து போறாங்க, அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாராவது இறந்து போறாங்கன்னு சொன்னா 3 நாள் வரைக்கும் அவங்க துக்கமா இருக்கலாம். அதுக்கு பிறகு இயல்பு நிலைக்கு வந்துடணும். அப்ப அப்படிப்பட்ட நிலைதான் இஸ்லாமிய மார்க்கம் அதைத்தான் சொல்கிறது. அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு அவருடைய கணவர் இறந்து விட்டால் அதற்காக 4 மாதம் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும். அது அந்த பெண்ணுக்கு, மனைவிக்கு மட்டும்தான்.
மற்ற யாரும் இது மாதிரி நீண்ட நாட்கள் துக்கம் அனுஷ்டிப்பது இஸ்லாமிய மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி செய்யக்கூடாது. அதனாலதான் அதை உறுதிப்படுத்தும் விதமாக அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தந்தை அபு சுஃபியான் ஷாம் நாட்டுல இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி கிடைக்குது. செய்தி கிடைத்த பிறகு 3 நாள் அப்படியே அவங்க துக்கமா இருந்தாங்க, சோகமா இருந்தாங்க. 3ஆம் நாள் முடிஞ்ச உடனே அவங்க சில நறுமண பொருள்களை எல்லாம் எடுத்து வர சொல்லி அதை தம்முடைய முகத்திலையும் கழுத்திலையும் தடவி கொண்டார். தடவி கொண்டு அவங்க சொன்னாங்க, இது எனக்கு இப்ப தேவையில்லை, இருந்தாலும் நான் இப்படி செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்றால் அந்த துக்கம் என்பது 3 நாட்களுக்கு மேல் கிடையாது. துக்கத்தை கடைபிடிக்கணும்னா அது 3 நாள் தான், அதுக்கு மேல கிடையாது என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு அவனுடைய கணவர் இறந்து விட்டால் அந்த பெண் 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதன் காரணமாகத்தான் நான் இந்த நறுமண பொருள்களை இப்பொழுது பூசினேன் அப்படின்னு சொல்லி அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார். ஆக ஒருவர் ஒரு பெண்ணுடைய அல்லது ஆணுடைய தாய் தந்தை பெற்றோர் இறந்துட்டாங்க அல்லது சகோதர சகோதரிகள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா, உறவினர்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா, அதுக்காக 3 நாட்களுக்கு மேல துக்கம் கடைபிடிக்க கூடாது. ஆனால் அதுக்கு மேல கடைபிடித்து அந்த அடிப்படையில ஷியாக்களை நாம் பார்க்கின்ற போது 1400 ஆண்டுகளாக ஆகிவிட்டது அந்த கர்பலா நிகழ்வு நடைபெற்று, அதை இப்பொழுதும் நினைவு கூர்ந்து அதற்காக அவர்கள் துக்கம் அனுஷ்டிக்கின்றார்கள், துக்கத்தை கடைபிடிக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். துக்கம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்ல, நம்முடைய உடலை கிழித்து கொள்ளக்கூடிய நெஞ்சத்தை, உள்ளத்தை, நம்முடைய அதாவது உடலை கீறி கிழித்து கொள்ளக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அதே போல சட்டைகளை கிழித்து கொண்டு அவர்கள் ஒப்பாரி வைத்து அழக்கூடிய நிகழ்வை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதையெல்லாம் அவர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள். ஆக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளை அவர்கள் செய்து வருகின்றார்கள். இப்ப நம்ம வெளியில இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க அப்படியே கத்தியில வச்சு அடிச்சுக்கிட்டு தம்முடைய ரத்தத்தை ஓட்ட செய்து ஒரு ரோடு வழியா வந்துட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு சாலை வழியா முக்கியமான சாலைகள்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட இது மாதிரியான துக்கத்தை அனுபவிக்க அதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்துல அதற்கு அனுமதி கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ஒருவருடைய இறப்பிற்காக ஒப்பாரி வைப்பது ஷரியத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. அது 3 நாள் ஆகட்டும் 1 நாள் ஆகட்டும் ஒப்பாரி வைக்க கூடாது. தந்தை இறந்து போயிட்டா அல்ல தாய் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒப்பாரி வச்சு அழுகிறது, அது இஸ்லாமிய மார்க்கத்துல தடை செய்யப்பட்டு இருக்கிறது. அது 1 நாளாக இருந்தாலும் சரி அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடிய அது பெண்கள் தான் அதிகமா செய்வாங்க. அதனாலதான் பெண்கள் குறித்து அதை சொல்கின்றார்கள். ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண் தம்முடைய மௌத்துக்கு முன்னாலே தௌபா செய்யவில்லை என்றால் நாளை மறுமையில துக்காமு யோமல் கியாமா வாலேகா சிர்பான் மின் கத்திரான் வதிரும் மின் ஜரப், அதாவது தார் பூசப்பட்ட ஆடை, கீழாடை, அதே போல சொறி சிறந்து உள்ள மேலாடை, இது போர்த்தப்பட்டவளாக அவள் அந்த கபூரிலிருந்து எழுப்பப்படுவாள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கின்றார். இப்ப கடினமான தண்டனை, தார் பூசப்பட்டு ஒரு ஆடையை போட்டிருந்தா எவ்வளவு கடினமா இருக்கும். அது அப்படியே உருகுனுச்சுன்னா உடம்பு முழுக்க அது வேதனை ஏற்படும். அதே போல சொறி சிறங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டை, மேலாடை அணிவிக்கப்படும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இந்த அளவுக்கு கடுமையான தண்டனை அவளுக்கு உண்டு என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு எச்சரிக்கின்றார். எனவே அது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. ஆனால் இன்றைய ஷியாக்கள் அவர்கள் இன்று வரை அது போன்ற அந்த ஒப்பாரி வைக்கக்கூடிய அந்த செயலிலே அவர்கள் ஈடுபடுகின்றனர். ஆடையை கிழித்துக் கொள்வது அது இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. எவ்வளவுதான் கடினமான துக்கம் ஏற்பட்டாலும் அப்படியே ஆடைகளை கிழித்து கொண்டு அழுவது அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. அதையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிக வன்மையாக கண்டித்து சொல்கின்றார்கள், மிக வன்மையாக கண்டிக்கின்றார்கள். லைஸ மின்னா மன் லரபல் ஹுதூத வ ஷக்கல் ஜியூப வ தஆ பிதஅவல் ஜாஹிலிய்யா.
யார் முகத்தை, அதாவது முகத்துல அடிச்சுக்கிட்டு அப்படியே முகத்துல போட்டு அடிச்சுக்குவாங்க படப்படன்னு, அது மாதிரி அடிச்சு கொள்வது. அதே போல அதாவது ஆடைகளை கிழித்துக் கொள்வது, அதான் ஜுயூப், ஆடைகளை கிழித்துக் கொள்வது. தாவல் ஜாஹிலியா, அறியாமை கால அழைப்பை யார் அழைத்தார்களோ இவர்கள் எல்லாம் நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இது போன்று அறியாமை கால செயல்பாடுகள், இதெல்லாம் அறியாமை கால செயல்பாடுகள். இது இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. இதே அவர்கள் ஷியாக்கள் செய்து வருகின்றார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். சுன்னத் வல் ஜமாத்ல இருக்கக்கூடிய மக்கள் இதையெல்லாம் செய்ய மாட்டார். அதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஷியாக்கள் தான் இது போன்ற செயல்பாடுகளை செய்து வருகின்றார்கள் என்பதை பார்க்கணும். அப்ப உடலை வருத்தி கொள்வது, இரத்தத்தை ஓட்டுவது, இது மாதிரி செய்வது, துக்கம் கடைபிடிப்பது, நம்முடைய ஆடைகளை கிழித்துக் கொள்வது, உடல்ல அடித்துக் கொள்வது, முகத்துல அடித்துக் கொள்வது, அறைந்து கொள்வது, இது போன்ற செயல்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துல கிடையாது. அது எல்லாமே ஷியாக்கள் பின்பற்றக்கூடிய செயல்பாடு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சார்களே, அந்த அடிப்படையில அவங்கள்ட்ட ஒரு பஞ்சா வழிபாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பஞ்சா இப்படி அஞ்சு மாதிரி வயரம் வச்சிருப்பாங்க. அப்ப அதுல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விரல்லையும் ஒரு பேர் எழுதியிருப்பாங்க. அந்த 5 பேர் யாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அதுல எழுதியிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது அதாவது ஃபாத்திமா, அலி ஃபாத்திமா, அலி ஃபாத்திமா, அது 2. அதுக்கப்புறம் அவங்களுடைய மகனார் ஹசன் ஹுசைன். இந்த 5 பேருனா 5 பேர் சேர்ந்துதான் பஞ்சா 5. அதுதான் அவங்களுடைய குடும்பத்தினர் என்று அவர்கள் கருதக்கூடியவர்கள். இந்த 5 பேரை வச்சு அவர்கள் அதையும் ஒரு வழிபாடாக செய்து வருகின்றார்கள். இது மாதிரி வழிபாடு செய்வது இந்த முஹர்ரம் மாதத்துல ஷியாக்கள் அவர்கள் பின்பற்றி வருகின்றார்கள். இத்தகைய செயல்பாடு இஸ்லாமிய மார்க்கத்துல கிடையாது. சுன்னத்துல் ஜமாத்துல அது மாதிரி கிடையாது. அதாவது அவங்க குடும்பத்தினர், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் 5 பேர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதை ஒரு வழிபாட்டு அடையாளமாக, அதை வணங்குனா ஒரு பரக்கத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு வணக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அது இஸ்லாமிய மார்க்கத்துல கிடையாது. அது அந்த 5 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதை நம்மளும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர்கள் அதை ஒரு வழிபாடாக ஏற்படுத்தி கொண்டார்கள். அது இஸ்லாமிய மார்க்கத்துல கிடையாது. அப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும் வலா தஅதது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். ஈமான் கொண்டவரே, உங்களுக்கு நல்லவை எதெல்லாம் இருக்கிறதோ அது அதை நீங்க ஹராமாக்கி கொள்ளாதீர்கள். அதே நேரத்துல மா அஹல்லல்லாஹு லக்கும், உங்களுக்கு அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கி இருக்கிறானோ, நல்லவற்றை எதை ஹலாலாக ஆக்கியிருக்கிறானோ அதை நீங்கள் ஹராமாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஆனால் அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல இந்த குறிப்பிட்ட, அதாவது இந்த 10 நாளையில சைவம் சைவத்தை தவிர அசைவம் சாப்பிடக்கூடாது, அதே போல நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது, திருமணம் போன்ற சுப காரியங்கள்ல செய்யக்கூடாது. இதெல்லாம் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள். கணவன் மனைவி ஒன்னா சேரக்கூடாது, இது போன்ற மூட பழக்கங்கள்னா அது ஷியாக்கள் பின்பற்றக்கூடிய செயல்பாடுகள். இந்த 1லிருந்து 10 வரைக்கும் கடைபிடிப்பாங்க. அவங்களே சிலர் இருக்கிறாங்க, சில பிரிவினர் 40 நாள் துக்கம் கடைபிடிப்பாங்க. 40 நாள், அதாவது முஹர்ரத்துக்கு முன்னாலே 1 மாசம், முஹர்ரம் 10 நாள், ஆக மொத்தம் 40 நாள். 40 நாள் அவங்க துக்கத்தை கடைபிடிப்பாங்க. இது மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்துல கிடையாது. இப்போ நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த ஷியாக்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடுகள், அவங்க எதை பின்பற்றுகிறார்கள், நம்ம எதை பின்பற்றுகிறோம். அப்ப இமாமத் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர்கள் சொல்கின்றார். இமாமத் அப்படின்னு சொன்னா ஆட்சி அதிகாரம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலத்துல அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கு பிறகு யாரு ஆட்சிக்கு வந்தாங்க? அவங்களுடைய ஹலீஃபாக்கள் ஆகிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 3வதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, 4வதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்படிதான் ஆட்சியில வந்தாங்க. இது சுன்னத் வல் ஜமாத் அடிப்படையில் நம்ம சரியான முறையில அதை ஏற்றுக்கொள்கிறோம். அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, நல்ல விதமா ஆட்சி செஞ்சாங்க. ஆனா ஷியாக்கள் என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இமாமத்து பொறுப்பு அவங்களுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு வர வேண்டும். ஆனால் அவர்கள்
அதை அதை அவர்களுக்கு கிடைக்க விடாமல் இந்த அபூபக்கர் சித்திக் அவரை பறித்து கொண்டார், மற்றவர்கள் சேர்ந்து பறித்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறான செய்தி அவர்கள் சொல்கின்றார். அவங்க யாரும் பறித்து கொள்ளவனா இல்லை. நபிசல்லாசனுடைய அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு மக்கள் ஒன்று சேர்ந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க மஷூரா அடிப்படையில. அதுதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றாங்க, அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு இடையிலே மஷூரா ஆலோசனை அடிப்படையில் தான் அவர்கள் செய்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அந்த அடிப்படையில சஹாபாக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து மஷூரா ஆலோசனை செய்துதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள், கலீஃபாவாக தேர்ந்தெடுத்தார். அதுக்கு பிறகு ஒவ்வொரு கலீஃபாவும் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்படி இருக்கும்போது இவர்கள் அந்த பதவி அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், அது எல்லாமே இவர்கள் அதை பறித்து கொண்டார்கள் என்று ஒரு அவதூறை அவர்கள் சுமத்துகின்றார். இது ஒன்று. இரண்டாவது செய்தி என்னன்னு சொன்னா, அவங்க சொல்லக்கூடிய பல்வேறு செய்திகள், அதுல சஹாபாக்களை அவர்கள் அதை சஹாபாக்களை சரியான முறையில மதிக்க மாட்டாங்க. இதன் காரணமாக, அதாவது ஹிலாபத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டதன் காரணமாக சில சஹாபாக்களை தவிர மற்றவர்களை எல்லாம் திட்டுவார்கள். ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில, சுன்னத் வல் ஜமாத் அடிப்படையில நபிசல்லாஸ் அவர்களை கொஞ்ச நேரம் பார்த்தவர் கூட சஹாபி, அந்த சஹாபியுடைய அந்தஸ்தை கூட யாரும் ஒரு மிகப்பெரிய வலியுல்லாவோ மிகப்பெரிய ஆபிதோ அடைய முடியாது. அந்த அளவிற்கு அந்த சஹாபத்துடைய அந்தஸ்து உயர்வானது. அப்படி இருக்கும்போது எல்லா சஹாபிகளையும் நாம மதிக்கிறோம். அவர்களே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்பு என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில சொன்ன மாதிரி அல்லாஹ்வும் அவர்களை திருப்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை திருப்தி கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில தான் ஒவ்வொரு சஹாபிக்கு பிறகும் அவங்க பேர் சொன்ன பிறகு ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த அடிப்படையில, ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா சஹாபாக்களை எல்லாம் திட்டுவாங்க, சிலரை தவிர மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் திட்டுவார்கள். இது அவங்களுடைய நிலைப்பாடு. இது மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான பல்வேறு விஷயங்களை அவர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த வகையில சஹாபாக்கள். இரண்டாவது அடுத்த விஷயம் ஹதீஸ் ஆதாரங்கள். ஹதீஸ் ஆதாரங்கள் நம்ம எதை எடுக்கிறோம்? புகாரி, முஸ்லிம், அதுக்கு பிறகு அபுதாவூத், திர்மிதி, இப்னு மாஜா, நசை ஆக 6 கிதாபுகள், சிஹா சித்தா என்று சொல்லப்படக்கூடிய இந்த 6 கிதாபுகள், அதனை தாண்டி உள்ள பல்வேறு ஹதீஸுகள் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுப்புகள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சரியான ஹதீஸுகளை நம்ம எடுப்போம். ஆனா அவங்களுக்கு இந்த ஹதீஸ் கிதாபெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தொகுப்பு இருக்குது, ஹதீஸ் தொகுப்பு. அதைத்தான் அவர்கள் பார்த்து அதுல உள்ளதுதான் அவங்க பின்பற்றுவாங்க. அதுல காஃபி அப்படிங்கிற ஒரு கிதாப், அதை தான் அவர்கள் பின்பற்றி வருகின்றார். அதே போல மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அவர்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு இஸ்னா அஷரியா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. 12 இமாம்களை அவர்கள் பின்பற்றுவார்கள். அதுல 12வது இமாம் தான் இமாம் மஹ்தி, முஹம்மது அல் மஹ்தி அப்படிங்கிறவர். அந்த இமாம் பிற்காலத்துல வர இருக்கிறார். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வர இருக்கிறாங்க அப்படிங்கிறது சுன்னத் வல் ஜமாத் நம்முடைய கொள்கை. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வர இருக்கிறார், அவங்க இனிமேதான் பிறப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அவர் ஏற்கனவே பிறந்துட்டாரு, மறைமுகமா இருக்கிறாரு, இனிமே வருவாரு, அந்த குறிப்பிட்ட காலத்துல வருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் பிறக்கவில்லை, இனிமேதான் பிறந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுங்க. அதே போல இன்னொரு விஷயம், முத்துஆ திருமணம். முத்துஆ திருமணம்னா தவணை கால திருமணம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்கணும். இது இஸ்லாமிய மார்க்கத்துல தொடக்க காலத்துல நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அனுமதி கொடுத்திருந்தார். நான் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தேன், ஆனால் இன்னமாக ஹர்ரம அலைஹா யௌமல் கியாமா, ஹர்ரமஹா யௌமல் கியாமா இலா யௌமில் கியாமா என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி பல்வேறு ஹதீஸ் கிதாபல்ல பதிவு செய்யப்பட்டது. நான் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தேன், இதை அந்த முத்தா திருமணத்தை இப்போது அல்லாஹ் தஆலா கியாமத்து நாள் வரை தடை செய்து விட்டான், ஹராம் தடை செய்து விட்டான் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி பல்வேறு கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டு. ஆனா அவங்க இந்த முத்தா திருமணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இருந்தது, அதுக்கு பிறகு உமர் காலத்துலதான் தடை செய்யப்பட்டது, அதனால நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம், அந்த நிக்கா இன்னும் நடைமுறையில் இருக்கிறது
என்று அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அவங்க அந்த கொள்கையை பின்பற்றி வருகிறார்கள். இன்றும் பல இடங்கள்ல அவங்க தவணை கால திருமணம், அதாவது ஒரு 6 மாசத்துக்கு அல்லது 3 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி மகர் கொடுத்துதான் திருமணம் முடிப்பாங்க. ஆனா அது 3 மாசத்தோட முடிஞ்சு போயிடுச்சு, 6 மாசத்தோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. அல்லது 1 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காலம், குறிப்பிட்ட காலம் வரை அந்த நிக்கா, அதுக்கு பிறகு வேற மனைவி. இது மாதிரி அவர்கள் ஒரு கொள்கையில பின்பற்றி வருகின்றார்கள். ஆக இதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல நாம் எல்லோரும் இந்த ஆஷூரா நோன்பு நோட்டு இருக்கிறோம். அதை எல்லோரும் நோக்கின்றார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அஃலல் சியாம் பாத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு எதுன்னு சொன்னாக்க முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு. அந்த அடிப்படையில இந்த ஆஷூரா நோன்பு குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். இந்த ஆஷூரா நோன்புடைய இது சனத்தல் மாலியா, கடந்த கால ஓராண்டு பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில இந்த நோன்பை நாம் நோக்கிறோம். ஆக இந்த நோன்பை நோற்றிருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை வழங்குவானாக. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக புரிந்து அதை நல்ல முறையிலே முழுமையாக பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.